ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களும் ஜூன் 9ஆம் தேதி 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி திருமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கான முக்கிய தகவல்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று மே 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து இரவு 9:30 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இன்று மே 31ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து 7 மணி சமயத்திற்குள்ள மறுபடியும் இந்த 3 SSD கவுண்டர்ஸும் ஓப்பன் செஞ்சு நாளை ஜூன் 1ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் இன்று மே 31ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. காலை 8:30 மணிக்குள்ள இந்த டோக்கன்ஸ் எல்லாமே முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை ஜூன் 1ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு மறுபடியும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நேற்று மே 30ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 71,721. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 36,011. உண்டியல் காணிக்கை 3.42 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ சிலாத்தோரணம் வரைக்கு நீண்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதனால இன்னைக்கு SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கும் நாளை ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க கொஞ்சம் ஏர்லியராகவே இந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் தற்போது அதிகமாக இருக்குது. திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதற்கு அதிகாலை 3 மணியிலிருந்தே பக்தர்கள் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் ரூம் வேக்கன்சி இருந்தால் மறுபடியும் ஈவினிங் 6 மணி போல் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதற்குமே மதியம் 3 மணி 4 மணியிலிருந்தே பக்தர்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையானாலும் மாலையானாலும் இப்போ கடந்த ஒரு வாரமாக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆஃப்லைனில் ரூம் தேவைப்படக்கூடியவங்க மேக்ஸிமம் காலையில் 7 மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ள உங்களுக்கு ரூம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜூன் 9ஆம் தேதி தொடங்கி ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்க இருக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் விழா நடக்க இருக்குது. நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணலைனாலும் ஜூன் 9ஆம் தேதி திருமலையில் இருக்கீங்கன்னா ஈவினிங் 4:45 மணி போல் சஷ்ரதீப அலங்காரா சேவாவிற்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் அவருக்கு அணிவிக்கக்கூடிய வஜ்ர கவசத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். சஷ்ரதீப அலங்காரா சேவா முடிந்த பிறகு அதே வஜ்ர கவச அலங்காரத்தோடு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். வஜ்ர கவசம் என்பது வைர கவசத்தை குறிக்கக்கூடியது. இந்த கவசத்தில் விலை உயர்ந்த வைரங்களும் வைடூரியங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த கவசமானது வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் மலையப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படும். இதனை பார்ப்பதற்கு நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. 4:45 மணி போல் நீங்கள் சஷ்ரதீப அலங்காரா சேவா மண்டபத்திற்கு முன்னாடி இருந்தாலோ அல்லது 5 மணியிலிருந்து 5:45 மணி சமயத்திற்குள்ள நீங்கள் மாட வீதிகளில் இருந்தாலோ இந்த வஜ்ர கவச அலங்காரத்தோடு நம்ம மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஜூன் 10ஆம் தேதி நீங்கள் திருமலையில் இருக்கீங்கன்னா 4:45 மணிக்கு சஷ்ரதீப அலங்காரா சேவாவிற்கு மலையப்ப சுவாமி முத்தங்கி கவசத்தோடு வருவார். சஷ்ரதீப அலங்காரா சேவா முடிந்த பிறகு அதே முத்தங்கி கவசத்துடன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இதனை பார்ப்பதற்கும் எந்தவித தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஜூன் 11ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய இறுதி நாளை முன்னிட்டு கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அன்றைய நாள் மாலை 4:30 மணிக்கு
புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்தோடு மாலை 4:30 மணிக்கு கோவிலில் இருந்து புறப்பட்டு வந்து சேஷர தீப அலங்கார சேவா மண்டபத்தில் அந்த புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். சேஷர தீப அலங்கார சேவா முடிந்த பிறகு அதே புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்துடன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஜூன் 9ஆம் தேதி திருமலையில் இருந்தால் நீங்கள் வஜ்ர கவசத்தோடும், ஜூன் 10ஆம் தேதி திருமலையில் இருந்தால் முத்தங்கி கவசத்தோடும், ஜூன் 11ஆம் தேதி திருமலையில் இருந்தால் புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்தோடும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணலாம். இதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஜூன் 11ஆம் தேதி அவருக்கு சாற்றப்படக்கூடிய இந்த புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்தோடு தான் அடுத்த ஒரு வருடத்திற்கு நம்ம மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்வோம். சப்போஸ் நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 7:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸ்லேயே ரிப்போர்ட் பண்ணிடலாம். நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரூம்லேயே ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல் ஃபோன்ஸ், பெரிய லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் எந்தவித ரூம்ஸும் புக் பண்ணலைன்னா சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் சென்டர் இருக்குது. அங்கே நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காட்டி உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதே இடத்திலே மறுபடியும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், மில்க் பாட்டில், ஃபீடிங் பாட்டில் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், மெடிசின்ஸ் எல்லாமே கூட அலோவ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் இதெல்லாமே கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு சுபதம் என்ட்ரன்ஸில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுறப்போ என்ட்ரி கேட்லேயே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல் நம்முடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. அதற்கடுத்து கியூக்குள்ளே போன உடனே டிடிடி அஃபிஷியல்ஸ் ஒரு முறை நம்முடைய டிக்கெட்டை சரிபார்த்து டிக்கெட்டில் ஒரு டிக் மார்க் போட்டு கொடுப்பாங்க. அதற்கடுத்து லக்கேஜ் ஸ்கேனிங் அண்ட் பர்சனல் செக்கிங் இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கேபின் இருக்கும். அந்த கேபினில் நம்முடைய தரிசன டிக்கெட்டை சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த உடனே கம்பார்ட்மெண்ட் முன்னாடியும் சில டிடிடி அஃபிஷியல்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களும் நம்முடைய தரிசன டிக்கெட்டை சரி பார்த்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ள முன்னாடி உட்கார்ந்து தரிசனம் பார்க்க விருப்பப்பட்டால் காலையில் 6:45, 7 மணிக்கெல்லாம் கூட சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் அந்த டைம்லேயே கூட வெயிட் பண்ணலாம். 12 வயது குறைவான குழந்தைகளுக்கு தரிசன டிக்கெட் அவசியம் கிடையாது. 12 வயது குறைவான குழந்தைகளை நீங்கள் இந்த ஜேஷ்டாபிஷேகத்திற்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இதற்குரிய தரிசன டிக்கெட் ஆல்ரெடி மார்ச் மாதத்திலே கொடுத்து முடிச்சிட்டாங்க. ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். ஷர்ட், இன்னர் பனியன் எது நீங்கள் வியர் பண்ணியிருந்தாலும் கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு உள்ளே போன பிறகு அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய உத்தரியம் வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 7:50 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் லக்கேஜ் ஸ்கேனிங் அண்ட் பர்சனல் செக்கிங் கம்ப்ளீட் செய்த பிறகு 8 மணிக்கெல்லாம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ளே போய் நம்ம உட்கார்ந்துடுவோம். கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய ஸ்டேஜில் சென்டரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வெண்பட்டு வஸ்திரத்தோடு நமக்கு காட்சி கொடுப்பாங்க. மலையப்ப சுவாமிக்கு முன்னாடி நிறைய வெள்ளி கலசங்கள் வச்சுருப்பாங்க. மலையப்ப சுவாமிக்கு ரைட் சைடில் ஹோமகுண்டம் அமைச்சு ஹோமகுண்டத்தை சுற்றிலும் அர்ச்சகர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. 8 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் நடக்கக்கூடிய சமயத்தில் ஹோமகுண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மந்திரம் ஓதுவாங்க. இந்த 3/4 மணி நேர சமயத்திற்குள்ள சாந்தி ஹோமம், சதகலச பிரதிஷ்டை ஆவாகனம், நவகலச பிரதிஷ்டை ஆவாகனம், கங்கண பிரதிஷ்டை, கங்கண தாரணம் நடக்கும். அதற்கடுத்து இதை கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு சங்கல்பம் செய்ய சொல்லுவாங்க. டிடிடி போர்டில் இருந்து சேர்மன், இஓ, டெப்டி இஓ என்று யார் அன்றைய நாள் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்ய வைப்பாங்க. மற்றபடி நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மைக்கில் அர்ச்சகர் ஒருத்தர் சங்கல்பம் சொல்ல சொல்ல நாம் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே வரணும். சங்கல்பம் முடிந்த பிறகு தூப தீப கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இதை கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு 9 மணியிலிருந்து அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும். நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை அவர்களுடைய உண்மையான ரூபமான பஞ்சலோக சிலைகளாகத்தான் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 3 நாட்கள்லையுமே நாம் அவரை தரிசனம் செய்வோம்.
எப்போவுமே இந்த உற்சவமூர்த்திகளை நம்ம தங்க கவசத்தோடு தான் தரிசனம் செய்திருப்போம். ஆனால் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 3 நாட்கள் காலையில் ஹோமம் அட்டன் பண்ணக்கூடியவங்களும் அபிஷேகம் அட்டன் பண்ணக்கூடியவங்களும் எந்தவித கவசமும் இல்லாமல் உண்மையான பஞ்சலோக சிலைகளாக நம்ம தரிசனம் செய்வோம். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய 2 சைட்லேயுமே ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். வயசானவங்க போயிருக்கீங்க அல்லது கீழே உட்கார முடியாது என்று சொல்லக்கூடியவங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் உட்கார்ந்து கூட நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் சேவை பார்க்கலாம். 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் கீழே ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்திருக்கக்கூடிய வேத பாராயணதாரர்கள் அபிஷேகம் முடிகிற வரைக்கும் ஸ்ரீ சுக்தம், பூ சுக்தம், நாராயண சுக்தம், நீல சுக்தம், புருஷ சுக்தம் என்று பஞ்சசுக்தம் படிப்பாங்க. இவங்க கீழே பஞ்சசுக்தம் படிக்க மேலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அபிஷேகம் செய்வாங்க. மலையப்ப சுவாமியினுடைய ரைட் சைடில் சில அர்ச்சகர்கள் இருப்பாங்க, அவங்க அபிஷேகம் செய்வாங்க. மலையப்ப சுவாமிக்கு லெஃப்ட் சைடில் பெரிய ஜீயர் அவர்களும் சின்ன ஜீயர் அவர்களும் இருப்பாங்க. அவங்க அந்த அபிஷேக பாத்திரத்தை அபிஷேகம் செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வரிசையாக எடுத்து கொடுத்துட்டே வருவாங்க. அதே போல் மலையப்ப சுவாமிக்கு பின் சைட்லேயுமே நிறைய அர்ச்சகர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சென்டராக ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சைடுமே மறைக்காமல் நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம அழகாக பார்த்துட்டு வரலாம். 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்த பிறகு உற்சவமூர்த்தியினுடைய திருமுடி, திருக்கரங்கள், திருப்பாதம், வக்ஷஸ்தலத்தில் நல்ல கெட்டியாக அரைத்த மஞ்சளை வச்சுட்டு அதன் மேலே குங்குமம் போட்டுட்டு பெரிய துளசி மாலை இட்டு அதற்கப்புறம் ஆரத்தி காமிப்பாங்க. இந்த மஞ்சள் அலங்காரம் ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே உற்சவமூர்த்திகளுக்கு பின்னாடி சாம்பிராணி தூபம் இட்டுட்டே இருப்பாங்க. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது முடிந்த பிறகு ஒரு பெரிய தங்க அண்டாவில் நிறைய தீர்த்தம் வச்சுருப்பாங்க. அதில் இருந்து தங்க சங்கால தீர்த்தத்தை எடுத்து உற்சவமூர்த்திகளுக்கு மேலே தங்க சல்லடை தட்டு வைத்து மறுபடியும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க. இது முடிந்த பிறகு ஹோமம் நடக்கக்கூடிய சமயத்தில் வைத்திருந்த அந்த பெரிய கலசத்தை எடுத்துட்டு வந்து அந்த கலசத்திற்கு சாற்றியிருந்த பெரிய மாலையை மலையப்ப சுவாமிக்கு சாற்றிட்டு மறுபடியும் அந்த கலச தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க. இது முடிந்த பிறகு நட்சத்திர ஆரத்தி, தங்க கும்ப ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இது முடிகிறதுக்கு 10:45 மணி ஆகிடும். அதற்கடுத்து கியூ ஃபார்ம் பண்ண வச்சு கல்யாண உற்சவ மண்டபத்திலிருந்து வெண்டி வாக்கிலி வழியாக பங்காரு வாக்கிலிக்குள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை எப்பவும் போல் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு 11:15 மணி ஆகிடும். அதற்கப்புறம் நீங்கள் லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் நார்மல் சைஸ் லட்டுவுக்கு ஒரு லட்டுவுக்கு 50 ரூபாயும், பெரிய சைஸ் லட்டுவுக்கு ஒரு லட்டுவிற்கு 200 ரூபாயும் கொடுத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் லக்கேஜஸ் சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் சுபதம் என்ட்ரன்ஸுக்கே போய் உங்களுடைய அந்த லக்கேஜ் மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 3 நாட்களும் இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.